ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பேக் டு சண்டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்ததும் ஃபர்ஸ்ட்டு டீ தான். சண்டே எப்பொழுதுமே டே டீயோடு தான் ஸ்டார்ட் ஆகும். யூஸ்வலாக காலையில் டீ குடிக்க மாட்டோம், ஈவினிங் மட்டும்தான். சண்டே மட்டும் டே டீயோடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஹஸ்பண்ட்க்கு வீக்லி 6 days ஒர்க்கிங் டே, சண்டே மட்டும் டே ஆஃப். அன்னைக்கு மட்டும் லேட்டாக எழுந்து டே ரிலாக்ஸாக டீயோட ஸ்டார்ட் ஆகும். குக்கிங் ஒர்க் மட்டும் மித்த நாளை விட அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சண்டே நான்வெஜ் எடுக்கிறதுனால. தம்பிக்கு கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு தனியாக டீ போட்டு எடுத்துட்டேன். துணியெல்லாம் வாஷ் பண்ண வேண்டி இருந்தது. டீ குடிச்சிட்டு கையோட அதையும் மிஷினில் போட்டு விட்டுட்டேன். நாள் நைட்டு வாஷ் பண்ண பாத்திரம்லாம் அப்படியே இருந்தது. அது எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்காத வேலையில் இதுவும் ஒன்று. எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் வாஷ் பண்ணிவிடுவேன். வாஷ் பண்ண பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெருசாக எதுவும் செய்யலை. நாள் வச்ச ரைஸ் இருந்தது. நைட்டே தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அதுவே ஹஸ்பண்ட் போதும்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக ரைஸ், 2-3 சின்ன வெங்காயம் தோல் உரித்து கொடுத்துருந்தேன். நான் ஒரு டம்ளர் கஞ்சியாக வச்சு குடிச்சிட்டு தம்பிக்கு மட்டும் ஒரு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். சாப்பிட்டு ஹஸ்பண்ட் கடைக்கு போயிருந்தாங்க நான்வெஜ் வாங்குறதுக்காக. வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால் அவங்க மட்டும் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மீனும் நண்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடையிலே கொஞ்சம் வெட்டி கொடுத்துருந்ததுனால பெருசாக க்ளீன் பண்ணுற வேலை எதுவும் இல்லை. ஒரு டைம் தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு தண்ணியிலே 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். சண்டே எப்பொழுதும் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் வறுவல் கண்டிப்பாக இருக்கும். இந்த வாரம் நண்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். மீன் குழம்புக்கு மீன் தனியாக, மீன் வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன். வறுவலுக்கு தம்பிக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். மைல்டாக அவனுக்கு மட்டும் மசாலா யூஸ் பண்ணியிருந்தேன். சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி, சோம்புத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து அவனுக்கு மட்டும் தனியாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். கையோட மீன் குழம்புக்கு தேவையான புளியும் ஊற வச்சிட்டேன். சண்டே எப்பொழுதும் ஹஸ்பண்ட் குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சின்ன வெங்காயம் தோல் உரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் குக்கிங் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பு ப்ளஸ் நண்டு வறுவல். நண்டு வறுவலுக்கு மசாலா வறுத்து அரைச்சி செஞ்சுருந்தேன். ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு டைம் வறுத்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 20-30 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், லைட்டாக வதங்கினா போதும். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபைனலாக 1/4 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஹீட் ஆகினதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பக்கத்தில் மீன் குழம்புக்கும் தாளித்து விட்டுருந்தேன். ஆல்ரெடி சண்டே விலாகில் மீன் குழம்பு ரெசிபி ஆட் பண்ணதுனால இந்த விலாகில் டீட்டெயில்டாக ரெசிபி ஷேர் பண்ணலை. வறுத்து வச்ச மசாலா ஹீட் ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நண்டு கிரேவிக்கு ஒரு மண் சட்டியில் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை ஸ்பைசஸில் உள்ள சின்ன துண்டு பட்டை, 2 பட்டைப்பூ சேர்த்துருக்கேன். 5-6 சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி ஆல்ரெடி மசாலா வறுக்கும் போது சேர்த்ததுனால இது கூட சேர்த்துக்கல.
வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே அரைச்ச மசாலாவும் சேர்த்து அதே மிக்ஸி ஜாரிலே நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நண்டு கிரேவிக்கு இந்த ஒரு மசாலா மட்டும் போதும், வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண வேண்டாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மசாலாவை நீங்கள் எண்ணெயில் வதக்காமல் பச்சையாகவும் அரைச்சி சேர்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் சேர்த்து அரைச்சும் சேர்க்கலாம். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சைட் பை சைட் மீன் குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. மீன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கரண்டியில் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நண்டு கிரேவிக்கு மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வீட்டு மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தண்ணி தேவைப்படுச்சுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் எனக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அகைன் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து அரைச்ச மசாலா மட்டுமே போதும், வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பு, நண்டு கிரேவி நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட்டுமே சூப்பராக வந்திருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். திருப்தியாக சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு. ஈவினிங் ஒரு 4 மணி வாக்கில் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானே தம்பி ஹஸ்பண்ட் 3 பேரும் கீழே கொஞ்சம் நேரம் நடந்துட்டு இருந்தோம். தம்பி காலையிலேருந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்தான். அதனால கொஞ்சம் நேரம் அவனை வெளியில் விளையாட வச்சுட்டு அவன் கூட விளையாண்டுட்டு பார்க்லேயும் விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடியுது. எங்களோட ஃபுல் சண்டே ரொட்டீன் vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.